पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। ॐ यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி வேகத்துல முதல் பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் பிரகரணத்துல மூணாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் ஜீவன் முக்தி ஸ்வரூபம். ஜீவன் முக்தி ஸ்வரூபத்துல ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டு இருக்கார், வித்யாரண்ய சுவாமிகள் யோக வாசிஷ்டத்துல இருந்து இந்த வாசனைகளை பத்தி நிரோதம் பண்றதுக்கான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். மொத்தம் 17 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 17ல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 5 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 7 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். பேஜ் நம்பர் 75ல பார்த்து முடிச்சிருக்கோம். 7 வரைக்கும் வந்திருக்கோம். பாதியில 8வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஸ்லோகத்துல சொல்லும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற விரிதோ வாசனோ வியூகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற 2 விதமான போன 6வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும். விவிதோ வாசனா வியூகா, இந்த வாசனைகளோட செட்டப் எப்படி இருக்கு, நம்மளை எப்படி அட்ராக்ட் பண்ணுது, வாசனைகள்லாம் எப்படி அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னும் போது 2 விதமான வாசனைகள் இருக்கு. ஒன்று சுப வாசனை, இன்னொன்று அசுப வாசனை அப்படின்னு பேர். இந்த சுப வாசனை அசுப வாசனை அப்படின்னு எடுக்கும் போது நமக்கு தெரியணும் வாசனை அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு சக்கரம். ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல பதஞ்சலி முனிவரும் சரி
அதுக்கு வியாக்கியானம் பண்ற வியாச பாஷ்யம், அதுக்கப்புறம் சதாசிவ பிரம்மேந்திரர், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சைக்கிள் அப்படின்னா, ஒரு விருத்தி உண்டாகுது அப்படின்னாவே கண்டிப்பா அந்த விருத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தும்மி டக்குன்னா அது உண்டாகாது, அதுக்கு ஒரு மூலம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து விருத்தி உண்டாகும் அப்படின்னா, சுப வாசனையா ஏற்கனவே அங்க ஒரு வாசனா இருக்கணும் சித்தத்துல. சித்தத்துல ஒரு சுபவாசனை இருந்தாதான் உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கணும் அப்படின்னு ஒரு இச்சை வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். இது சுபவாசனை. நான் கோயிலுக்கு போகணும், நான் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணணும், நான் தர்ம காரியங்கள் பண்ணணும், நான் வந்து க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வர போறேன், நான் வந்து ஜபம் பண்ண போறேன், நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு தாட்டு வருதோ அதெல்லாம் சுகமான தாட்டு, விருத்தி, சுப விருத்திகள் அப்படின்னு பேரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்லிஷ்ட விருத்திகள் அப்படின்னு பேரு. அக்லிஷ்ட விருத்திகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்தை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகுதோ அது அக்லிஷ்ட விருத்திகள் அப்படின்னு பேரு. துக்கம் இல்லாதவை, சுபத்தை நோக்கி உங்களை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறது அது எதுவோ அது வந்து அக்லிஷ்ட விருத்திகள் அப்படின்னு பேரு. இதே வந்து பாத்தீங்கன்னா கிளிஷ்ட விருத்திகள் அப்படின்னு நமக்கு இருக்கும். நம்ம அப்படியே சும்மா ஊர் சுத்திட்டு வரலாம், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ணலாம், அங்க போலாம், இங்க போலாம் அப்படின்னு தேவையில்லாம கண்ட இடத்துக்கும் வந்து நம்மளை போக வைக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளிஷ்ட விருத்திகள் அப்படின்னு பேர். இந்த கிளிஷ்ட விருத்திகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியர் சொல்றாரு கிளிஷ்ட விருத்தினா என்ன அப்படின்னும் போது சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. வந்து பாத்தீங்கன்னா கிளிஷ்டம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, சொரூப பிரதிஷ்டா பிரத்தியாக அக்லிஷ்டாக. கிளிஷ்டாக கிருஷ்ண விருத்திகளை என்ன அப்படின்னா சொரூப அப்பிரதிஷ்டா பிரத்தியாக அப்படின்ற அங்கங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும். சுபம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவன் தானே, இங்க நம்ம எல்லாமே நல்லவங்க தானே வந்திருக்கோம் பாரம்பரியத்துக்கு. நல்லவனை தூக்கி ஓரமா போட்டுருங்க, மோட்சத்துக்கே அருகதை இல்லை. நல்லவனே வேணாம் நமக்கு, எனக்கு நல்லவனே வேணாம். எனக்கு நான் தான் சொல்லுவேன், என் பக்கத்துலேயே நல்லவனே வராதிங்கன்றவன். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லவன் தான் ரொம்ப ப்ராப்ளம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், பிரவருத்தியிலே இருந்துட்டு இருப்பான். நல்லவன் வந்து எப்பவுமே பிரவருத்தியிலே இருப்பான். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு அருகதை அப்படின்னும் போது நிவர்த்தி மார்க்கம் தான் முக்கியமானது. அப்ப நிவர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, அக்லிஷ்ட விருத்தி கிளிஷ்ட விருத்தின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறார் பதஞ்சலி. கிளிஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொரூப அப்பிரதிஷ்டா விருத்தையா அப்படின்ற பிரத்தியா. சொரூபத்துல நிக்கிறதுக்கு அந்நியமா உங்களுக்கு என்னெல்லாம் தாட்டு வருதோ, அந்தர்முகமாய் நான் நானா நிக்கிறதுக்கு எதிரா ஆப்போசிட்டா எதெல்லாம் தாட்டு வருதோ அந்த தாட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளிஷ்ட விருத்தி அப்படின்னு பேரு, அசுபம் அப்படின்னு பேரு. அது துக்கம், அதுதான் சம்சார துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்தோட விருத்தியா இருந்தாலும் அடையணும்னு அது எல்லாமே கிளிஷ்ட விருத்திகள் பேரு, சம்சார விருத்திகள். அதுக்கப்புறம் எது அசுப சுப விருத்திகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அக்லிஷ்ட விருத்தினா எது அப்படின்னா சொரூப பிரதிஷ்டா பிரத்தியாக. எது வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல நிக்கிறதுக்கான பிரயத்தனம் எதெல்லாம் இருக்கோ அந்த விருத்திகள்லாம் அக்லிஷ்டா அப்படின்னு சதாசுப்ரமணியர் வந்து பாத்தீங்கன்னா அருமையா ஒரு டெபினிஷன் சொல்றாரு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சுவாமி அது மாதிரி விருத்திகள் அப்படின்னா சுவாத்தியாயம், ஜபம், தியானம், பிராணாயாமம், இது மாதிரி அந்தர்முகமா நம்மளை ஆக்கிறதுக்கான என்னெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ, இப்ப சாஸ்திரத்தை விசாரம் பண்றோம் உட்கார்ந்து, அது பகிர்முகமா நம்மளை கொண்டுட்டே போகாது. ஆனா இதே சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமா, ஒரு கேம்ப் பண்ணலாமா அப்படின்னா என்ன பகிர்முகமாயிடுமா உங்களுக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இங்க பிரவருத்தியே இல்லை, நிவர்த்தி தான். நீங்க நான் எனக்குள்ளார இந்த வேதாந்தத்தை எப்படி அப்ளை பண்றது, எப்படி நிரோதம் பண்ணிட்டு விருத்தியை அடையிறது, நான் சொருப்பத்தை அடையிறதுன்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அது அந்தர்முகமாக்கி உங்களை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போகும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யாராவது இந்த ஒரு குரூப் ஏதாவது ஃபார்ம் பண்றதா இருந்தா கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்கல. குரூப் எல்லாம் எதுவும் வேணான்றது, என்னோட ஆட்கள் எல்லாம் தனித்தனியாவே இருங்க. ஏன் பின்னா ஒரு குரூப் செஞ்சீங்கன்னா காசிப் ஆரம்பிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகி ஒரு சம்சாரம் தனியா போக ஆரம்பிச்சு.
அதை காட்டில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போதும், குரூப் எல்லாம் போதும். யாரோடையும் சங்கம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனித்தனியா இருந்துகிட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்னெல்லாம் சம்பாதிச்சீங்களோ அதெல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகமா உங்களை கொண்டுட்டு போறது எல்லா எண்ணங்களும் அசுப எண்ணங்கள். எதையெல்லாம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்தர்முகமாக்குதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுப எண்ணங்கள். இது எப்ப உண்டாகும் சாமி அப்படின்னா ஏற்கனவே அது ஒரு சம்ஸ்காரமா ஆயிருக்கணும். ஏற்கனவே முந்திர ஜென்மங்கள்ல நம்ம என்ன வாசனை வச்சிருக்கோமோ அந்த வாசனை தான் சுவாத்தியாயத்திலையும் ஜபத்திலையும் தியானத்திலையும் பிராணாயாமத்திலையும் உங்களை ஈடுபடுத்தி உள்முகமா ஆக்கும். அப்ப சுப வாசனையிலிருந்து சுப விருத்திகள் எண்ணங்கள், அசுப வாசனையிலிருந்து அசுப எண்ணங்கள். சுபம்ன்றதுக்கு அர்த்தம் அக்லிஷ்டம், துக்கம் இல்லாதது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அசுபம்னா கிளிஷ்டம், துக்கம் கொடுப்பவை அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு விருத்திகள் தான் இருக்கு. இந்த ரெண்டு விதமான வாசனைகள்ல இருந்தான் விருத்தி. விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுது, ஒரு இம்பல்ஸ் வந்ததுக்கு பிறகுதான், இம்பல்ஸ்னா வாசனை, அந்த இம்பல்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுறது தாட்டுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு காரியம் பரிணமிக்குது. ஒரு ஆலோசனை தாட்டு வராம வெளியில ஒரு காரியம் பரிணமிக்காது. ஒரு காரியம் பரிணமிக்குது அப்படின்னா அது புண்ணியம் பாப்பமா இருக்கும். திரும்ப அது என்ன ஆயிடும், வாசனையா திரும்ப பதிவாயிடும். அப்போ வாசனைகளும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தாட்டும் வேற இல்ல. சித்தத்துல இருந்தா அதுக்கு பேரு வாசனை, அதுவே புத்திக்கு வந்தா ஸ்மிருதி சங்கல்பம், அது மனசுக்கு வரும்போது ஆலோசனம் அப்படின்னு சொல்றது, அது கூட சிந்தனை, அதான் காட்டுறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வேற இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ பேச மட்டும் ஆச்சாரியார் சொல்றார், சுபவாசனை அசுபவாசனை ரெண்டு விதம். இது எங்க இருந்து வருது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிராக்தனோ வித்யதே, ஏறாம உனக்கு ஆதி காலத்துல இருந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். இதுல நம்ம கேள்வி கேட்கிறோம், ரெண்டு வாசனைகள் ஒரு மனுஷனுக்கு இருக்கா, இல்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒருவேளை ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா உன்னை வந்து ஏவறது வந்து பாத்தீங்கன்னா சுபவாசனை உன்னை காரியத்துல ஏவுதா, அசுப வாசனை உன்னை காரியத்துல ஏவுதா அப்படின்னு கேள்வி. ரெண்டுமா, நம்மகிட்ட ரெண்டு வாசனைகள் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு வாசனை மட்டும் நம்மளை ஏவுதான்னு நம்ம டிஃபைன் பண்ணி பாத்துங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரியத்துல ஏவுறது வந்து எது அப்படின்னா ரெண்டும் ஏவுகின்றது. நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் ரொம்ப வருஷங்களா கிரிக்கெட் விளையாண்டது, கிரிக்கெட் மேட்சோட சம்பந்தமா இருந்ததுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் நியூஸ் ஏதாவது வேர்ல்டு கப் அது இதுன்னு போச்சு அப்படின்னா என்னை இழுத்துட்டு போகும். அது சுபமா அசுபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுப வாசனை தான், லௌகிக விருத்தி. இப்ப மெதுவா என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதே விட்டேன். ஐபிஎல் பாக்குறதோ, வேர்ல்டு கப் பாக்குறதோ, டிவி பாக்குறதோ எல்லாத்தையும் விட்டாச்சு. வெறும் ஸ்கோர் மட்டும் எப்போ பார்ப்போம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு இப்ப தெரியாது. அப்ப மெதுவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாசனை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ரிலீவ் ஆயிவாரு. சாமி கிரிக்கெட் பாக்குறது ஒரு மெசேஜ் கேட்டுக்கிறது தப்பா அப்படின்னா நம்ம தப்பு தான். லௌகிக்கு மனசு வெளியில போகுது இல்ல, ஐயோ பாகிஸ்தான்காரன் வின் பண்ணிட்டானா, ஐயோ என்னடா ஆகுதுன்னு மனசு பதைக்குது. இந்தியாக்காரன் தோத்து போயிட்டானா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுது. மனசு தோத்து போயிட்டானா, தோன்ற போது ஜெயிச்சானா, சூப்பர் இந்தியா ஜெயிச்சிட்டு ஒரு பட்சத்துக்குள்ளார நம்ம வந்துடணும் ஒரு கேம்ல கூட. அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுதா உங்களுக்கு. அப்ப கிரிக்கெட் வாசனை கிரிக்கெட் விருத்தியா வருது. கிரிக்கெட் விருத்தி வந்து பாத்தீங்கன்னா மனசோட சஞ்சலத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனைகளை மெதுவா நியூட்ரல் பண்ணிக்கிட்டே போறது. அதே மாதிரி அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல டிராவலிங்கா இருக்கட்டும், என்னென்னலாம் விஷயங்கள் நம்மளை பகிர்முகமா ஆக்குதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுப விருத்திகள். இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், எனக்கு என்ன விருத்தி இதாகுது, சுகமா அசுபமா அப்படின்னா நான் ரெண்டு கையில் தூக்கி சொல்றேன், ரெண்டு விருத்திகளும் எனக்கு இருக்கு. ஒரு பக்கம் தியானமும் ஜப தியானங்களும் சுவாத்தியாயமும் பண்ணுவேன், கூடவே வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டும் பார்ப்பேன், மேட்ச் சினிமாவும் பார்ப்பேன், ஊரும் சுத்துவேன். அப்படின்னா ரெண்டும் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் ரெண்டு தான் இருக்கு. இதுல ஸ்பெஷலா சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சுபவாசனைகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போறவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அசுப வாசனைகள் ரொம்ப, அது வந்து பாத்தீங்கன்னா அதிகரம் ரொம்ப கம்மி. நம்மள மாதிரி இருக்கிற மத்தியமான சாதகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நம்மள ஆப்ரேட் பண்ணும். ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும்.
ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கெட்டதே நம்மளை தூண்டுதா, கெட்ட வாசனை நம்மளை தூண்டி கெட்டதை பண்ண வைக்குதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனை நம்மளை வந்து தூண்டி நல்லதை பண்ண வைக்குதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. கேட்ட மாத்திரத்துல ஆச்சாரியர் நேற்று 7வது ஸ்லோகம் சொல்லி முடிச்சார். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா வாசனௌகேன சுத்தேன, 7வது ஸ்லோகம் பாருங்க, பேஜ் நம்பர் 75, 7வது ஸ்லோகம் நேற்று லாஸ்ட் நம்ம பார்த்ததுதான். வாசனௌகேன சுத்தேன, சுத்தம் அப்படின்னா சம்சாரத்துக்கு எதிரானது சுத்தம், சம்சாரத்தை கொடுக்கிறது அசுத்தம். இவ்வளவுதான் விஷயம். சொரூபத்தை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போறது சுத்தம், சொரூபத்துல இருந்து விலகி நம்மளை வெளிமுகமா ஆக்குறது எதுவோ அது அசுத்தம். அப்போ ஒரு பிளட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது வருது, என்ன பிளட் வருது, நான் சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், காசிப் பண்ணக்கூடாது, எங்கேயும் எந்த ஊருக்கும் போவேனா, யாரையும் பார்க்க வேணாம், கல்யாணம் போவேனா, மாலுக்கு போவேனா, இது மாதிரி எங்கே திருவிழாக்கு போவேனா, கூட்டம் இருக்கிற இடத்துக்குலாம் தேவையில்லை, காசிப் தேவையில்லை, வேற எதுவும் காவியங்கள் படிக்க வேணாம், சினிமா பார்க்க வேணாம் அப்படின்னு மற்ற விஷயங்கள் எல்லாம் போவேனான்னு ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்க, சும்மா இருக்கணும், பிராணனை வீக்ஷணம், பிராணாயாமம் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு விருத்தி வந்து அந்தர்முகமாக்குற விருத்தி ஒரு பிளட் மாதிரி வருது அப்படின்னா, அதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, வாசனௌகேன, அவுகம்னா பிளட், வாசனான்ற ஒரு பிளட் வந்துச்சு அப்படின்னா சுத்தேன, யாருக்கெல்லாம் வந்துச்சு பாருங்க, வால்மீகியா இருக்கட்டும், நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றது வால்மீகியும் அருணகிரிநாதரும் சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க எல்லா மனிதர்களுக்கும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பழைய பயிர் ஏதாவது நம்ம தீவிரமா அபியாசம் பண்ணியிருக்கிற, முந்தின ஜென்மங்கள்ல என்ன பண்ணிருக்கோம் தெரியாதுல்ல உங்களுக்கு. காலையில கூட வந்து கிளாஸ்ல வந்து நான் வசந்தி அம்மா கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டீங்கன்னா, சாமி எப்போ சாமி கிடைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாது இல்லை யாருக்கு என்ன வாசனை உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு. நம்ம மத்தியில யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் ரிப்பன் கட் பண்றதுக்கு மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு எந்த கருமா இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது, யார்கிட்ட என்ன கருமா இருக்குன்னு தெரியாது, என்ன வாசனை இருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்னாகரனுக்கு என்னாச்சு, ஒரு பிளேடு பக்கரியா ஒரு பிளட் போயிட்டே இருந்துச்சு, அசுப வாசனை. அசுப வாசனை மாறி வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்து மரா 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 மரான்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்படியே வாசனை வந்து பாத்தீங்கன்னா மாறி போச்சு. அதுக்கப்புறம் அவர் லௌகிக விருத்திக்கே வராம வந்து பாத்தீங்கன்னா 100% ஆத்மானுபூதி பக்கம் போயிட்டாரு. அருணகிரிநாதர் 12 வருஷம் உட்கார்றாரு அப்படின்னா ஓங்காரத்துல, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அசுப வாசனைகள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப விருத்திக்கு மாறினதுக்கு பிறகு ஃபுல்லா சுபமே பிளட் ஆகிட்டே இருக்குது. எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலையும் இது நடந்துகிட்டே இருக்குங்க. அப்போ அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, உங்களுக்கு சுத்தமான வாசனைகள் ஒரு பிளட் மாதிரி வருது அப்படின்னா தத்திர சேர்த்து உபநீயசே, உன்னை அழைத்துட்டு போது லீட் பண்ணுது அப்படின்னா, தத்துக்கிரமேன ஆசு தேனைவ பதம் பிராப்சியசி சாஸ்வதம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தத்து கிரமேன அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிரமம்ன்றதுக்கு அர்த்தம் லௌகிகமா நீங்க வேற ஏதாவது புக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் புக்கு அசுபத்துல இருந்து சுபம் அப்படின்னு வாசனைய கிரமமா சொல்லும், அசுப வாசனைய சுபமா மாத்திரத வரிசை கிரமம்னு சொல்லும். இதை வந்து டெக்னிக்கலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரமம்ன்றதுக்கு அர்த்தம் சுத்தத்திலேயே கிரமம் இருக்கு. சுத்தத்திலேயே கிரமம் என்னது, மெதுவா சிரவணம் பண்றீங்க, சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கர்மயோகம் பண்றீங்க, வெறும் பகிர்முகமா இருக்காது. அதுக்கப்புறம் மெதுவா உபாசனைக்கு வரீங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள வரீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சுவாத்தியாயத்துக்கு சிரவணத்துக்கு வரீங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துட்டீங்க சொருப்பத்துல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்றீங்க, நேத்தி பண்றீங்க, இன்னும் உள்ள வந்துட்டீங்க. நிதித்தியாசனம் பண்றீங்க, சமாதி அபியாசம் வந்துருக்கு. அப்ப சமாதி அபியாசம் வந்தது அப்படின்னும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. நல்ல அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யோக சூத்திரத்துல ஒண்ணு இருக்கு, என்ன விராம பிரத்தி அபியாச பூர்வகா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சூத்திரம் விராம பிரத்தி அபியாச பூர்வகா சம்ஸ்கார சேஷோ அந்யா. ஆமா, 18 1:18 போட்டுங்க, பக்கத்துல ஒரு யோக சூத்திரம் 1:18 ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. விராம பிரத்தி அபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷோ அந்யா. இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற காரியத்துல ஈடுபடுறோம்ல, இப்ப நம்ம இன்னும் சமாதி அபியாசத்துக்கே போகல. அப்ப இன்னும் நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற சம்ஸ்காரங்கள் இருக்கு.
1 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லௌகிகமான காரியங்கள்லாம் பண்ணுவோம். போனப்பட்டு காசிப் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நம்மளோட சொந்தக்காரங்களோட, பசங்களோட எல்லாத்தோடையும் பேசுவோம் உலகியலான விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் திரும்ப கிளாஸ்க்கு வருவோம். திரும்ப ஆத்ம சிந்தனை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், திரும்ப வெளியில போவோம். இப்ப வெளியிலயும் போவோம், உள்ளயும் போவோம், வெளியிலயும் போவோம், உள்ளயும் போவோம் அப்படின்னு இருக்குன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? மற்ற சம்ஸ்காரங்கள், வாசனைகள் மற்றது இருக்கு. இதே நேரத்துல இதை என்ன பண்ணணும்? நம்ம நல்ல வாசனைகளை, சுவாத்தியாயத்தையும் ஜபத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். இதை அதிகப்படுத்த கிரமமா கர்மயோகம், கர்மயோகத்திலிருந்து உபாசனா, உபாசனையிலிருந்து சிரவணம், சிரவணத்திலிருந்து மனனம், மனனத்திலிருந்து நிதித்தியாசனம் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த நிதித்தியாசனத்துல என்ன காரியம் அப்படின்னா விராம பிரத்தியம்னு பேர். விராம பிரத்தியம்னு என்ன அர்த்தம்? எந்த தாட்டும் இல்லாம இருக்கிறது. அப்ப எந்த தாட்டும் இல்லாம நிக்கிற நிலை வரைக்கும் நீங்க கிரமமா போகணும். பெரிய வட்டம், அதுக்கப்புறம் சின்ன வட்டம், சின்ன வட்டம், சின்ன வட்டம், சின்ன வட்டம் போட்டுட்டு வட்டத்தை சின்னதாக்கிட்டே போய் மைய புள்ளியில போய் நின்றணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி அப்படின்னு பேரு. அப்ப இதைதான் வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்கு அபியாசத்துல. இப்ப நீங்க வெளியில போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேத பாராயணத்துக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா நல்லதா கெட்டதா? நல்லதுதான். ஒரு ஹோமத்தை நான் கலந்துக்கிறேன் சுவாமி, நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அங்க ஒரு சண்டி ஹோமம் நடக்குது, நான் போறேன் சுவாமி, நல்லா போயிட்டு வாங்க, நல்லதா? ஆமா, ரொம்ப சூப்பர். அங்க ஒரு திருவிழா நடக்குது சுவாமி, நான் போலாமா? போயிட்டு வாங்க, நல்லதுதான். ஒரு பஜன்ஸ் நடக்குது, போலாமா? நல்லதுதான். எல்லாம் நல்ல காரியம் தான். ஆனா அது உங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்தர்முகமாக்குதா இல்லையா? இவர்தான் விஷயம். நீங்க செக் பண்ணீங்க, எந்த விஷயத்த வேணா செக் பண்ணீங்க. ஒரு விஷயம், ஒரு சுவாத்தியாயமோ இல்ல ஒரு பிராணாயாமமோ, ஒரு ஜபமோ, ஒரு தியானமோ என்ன பண்ணுவோங்கள? அந்தர்முகமாகும். அதே நேரத்துல ஒரு ஹோமமோ, ஒரு பூஜையோ, இல்ல ஒரு திருவிழாவோ, இல்ல ஒரு ஊர் சுத்துறதோ, கஷேத்திராடனம் பண்றதோ, இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை பகிர்முகமா பண்ணும். ஆனா நல்லதா? நல்லது. அப்போ ஒரு தப்பா இருக்கிறவனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷேத்திராடனம் பண்ணுங்க, ஊர் சுத்துங்க, திருவிழாக்கு போங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதெல்லாம் சொல்றோம். ஆனா அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வரும்போது அதெல்லாம் லிமிட் பண்ணிக்கிட்டே வந்து மெதுவா கிரமமா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவாமி சொல்லியிருக்க அப்படின்னா 12:7 12:11 வரைக்கும் 7, 8, 9, 10, 11 4 5 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அபியாசத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா கிரமம் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது என்னிடத்திலேயே சமாதி பண்ணு அப்படின்னு பேரு. அது பேரு விராம பிரத்தி அபியாசம் அப்படின்னு பேரு. சுவாமியின் இடத்திலேயே அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நீங்க எஸ்டாபிஷ் ஆகுறதுக்கு பேரு சுவாமியின் இடத்திலேயே சமாதி பண்றது. அது முடியலன்னா என்ன சுவாமி பண்றது? கிரமத்துல கீழே அடுத்த ஸ்டெப் கீழே இறங்கிடுங்க. அபியாச யோகத்தை பண்றது. அபியாச யோகம்னா என்ன சுவாமி? சித்தத்தை ஒரே காட்டுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அபியாச யோக யுக்தேன சேத்தசா நாண்யகாமி கீதால சொல்ற. அப்ப சதா காலமும் ஓம்காரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு? சித்தத்தை வேற எதுலையும் போக விடாம கருத்தை நிப்பாட்டுறது, ஓங்காரத்தை நிப்பாட்டுறது. இதுக்கு பேரு அபியாச யோகம். அப்போ சமாதி பண்ணணும். சமாதி பண்ணல அப்படின்னா கீழே இறங்கி அபியாசம் பண்ணணும். அபியாசம் முடியலன்னா என்ன சுவாமி பண்றது அப்படின்னா நவவித பக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். மத்கர்ம கிருத்த அப்படின்னு சுவாமி சொல்ற. என் பொருட்டு கர்மங்களை செய் அப்படின்ற. என் பொருட்டு அப்படின்னா சுவாமியோட கர்மங்கள் என்னெல்லாம் இருக்கோ, சிரவணம், சுவாமியை பத்தின கதைகளை கேட்கறது, பாகவதம்லாம் கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஜன்ஸ் பண்றது, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காரியங்கள் ஏதாவது இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா உழவார பணிலாம் பண்றது, இது மாதிரி எதெல்லாம் சுவாமியோட கைங்கரியங்களா இருக்கோ அதெல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கு. பூஜை பண்றது எல்லாத்தையும் வச்சுக்கிறது. அப்போ அபியாசம்ன்றது உயர்ந்தது. சமாதிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம், ஓங்காரம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அது முடியல சுவாமி அப்படின்னும் போது கீழே வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள், சுவாமிக்கான கைங்கரியங்கள் எல்லாத்தையும் பண்றது. எனக்கு அதுவும் முடியல சுவாமி என்னால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனையே இல்லை. எந்த கர்மம் பண்றியோ எல்லா கர்மத்தோட பலனையும் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம பல தியாகம் அப்படின்னு ஆச்சாரியா சொல்றாரு. அப்ப சர்வ கர்ம பல தியாகம் முதல் ஸ்டெப்பு, அதான் கர்மயோகம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிரியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரியைனா சரியை, கிரியை அப்படின்னு நம்ம 2 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். சுவாமியோட கர்மங்களை பண்றது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்னு பேரு, அபியாச யோகம் பண்றது.
அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல நிக்கிற சமாதி அவஸ்தா. இதான் கிரமம். அப்ப இந்த கிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வாசனை ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்றவங்களா இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் நான் என்ன தூண்டுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்களா அப்படின்னா சூப்பர், நல்ல ஆட்கள். எல்லாத்துக்கும் வாசனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனை. எனக்கு ஒரு இப்ப இந்த செட்டு அமைஞ்சது எனக்கு ரொம்ப பாக்கியம். என்னன்னா எனக்கு நல்ல ஆட்களை அமைஞ்சிருக்காங்க இந்த செட்ல. இப்ப நம்ம போயிட்டு இருக்க ப்ராசஸ்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தர்மிகள், கெட்ட விற்பிகளே இல்லை, கெட்ட வாசனைகளும் ரொம்ப கம்மி. அப்போ அவங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிரமத்துலதான் நான் தூண்டுறேன் உங்களை. அப்போ நீங்க கர்மயோகம் பண்ணுங்க, கர்மயோகத்துல இருந்து உபாசனைக்கு வந்துருங்க, உபாசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிரவண மண்டலத்திலேயே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிருத்தியாசனத்துக்கு வந்துடும், கூட வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருங்க, அந்தர்முகமாகிட்டே இருங்க. அப்படி இதுதான் ப்ராசஸ். இந்த கிரமத்துல போனீங்கன்னா தத்து கிரமேன ஆசுனா இப்ப நான் சொல்ற கிரமத்தை கீதையில 12வது அத்தியாயத்துல சொன்னப்பட்ட கிரமத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா தேனையேவ பதம் சாஸ்வதம் பதம் பிராப்தி. அந்த கிரமத்தினாலேயே நீங்க என்ன பண்ணுவீங்க, கடைசியில சுத்த நிர்குணமா நிராகாரமா இருக்கிற ஆத்மாவையே நீங்கள் வைஷ்ணவ பதத்தையே அடைவாய் அப்படின்னு அங்க சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 8வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு. ஆச்சாரியர் சொல்றார், அதச்சேத் அசுபோ பாவஹா, அதச்சேத் அசுபோ பாவஹா த்வாம் யோஜயதி சங்கடே தாம் த்வாம் யோஜயதி சங்கடே பிரார்த்தனஸ்ததசௌ யத்னாத் பிரார்த்தனஸ்ததசௌ யத்னாத் ஜேதவ்யோ பவதா ஸ்வயம் ஜேதவ்யோ பவதா ஸ்வயம் அதச்சேத் அசுபோ பாவஹ த்வாம் யோஜயதி சங்கடே பிரார்த்தனஸ்ததசௌ யத்னாத் ஜேதவ்யோ பவதா ஸ்வயம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது கெட்ட வாசனைகள் நம்ம காரியத்துல ஈடுபடுத்துது அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப யாருக்கும் உள்ளுக்குள்ளார வாசனை வெளிப்படும் போதே தெரியும், எனக்கு ஒரு நினைவு, கெட்ட நினைவு எங்கிறதோ வந்து மனசுக்குள்ளார ஒரு பிளாஷ் ஆகுது, ஐயோ தப்பாகுது, ஏதோ தப்பு வருதே உள்ளுக்குள்ளார, உள்ள வந்துடுச்சு தப்பு அப்படின்னு தெரிஞ்சோனே ஸ்மிருதி வருமா? ஸ்மிருதி வரணும், புத்தியில ஸ்மிருதி வரணும்னா என்ன அர்த்தம், பின்பக்கம் சித்தத்துல அசுப வாசனை இருக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்துல, அனந்த கோட்டி ஜென்மத்துல நம்ம வாசனைகள் வச்சிருக்கோம். ஏதோ ஒரு வாசனை தேச கால நிமித்தத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படும். ஏதோ ஒரு யூடியூப் சேனலை பார்த்துருப்போம், இல்லை யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்திருப்போம், இல்லை எங்கேயாவது ஊருக்கு போயிருப்போம். எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது அது ட்ரிக்கர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பின் பாயிண்ட், ஒரு பாஸ்வேர்டு இருந்தால் போதும், அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். கெட்ட ஃபைலை ஓப்பன் பண்ற வரைக்கும் நீங்க சேஃப். அந்த கெட்ட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா முதல்ல அது எங்க வரும் அப்படின்னா, ஓப்பன் ஆனது முதல்ல ஸ்மிருதி ரூபத்துல புத்தியில வரும். புத்தியில வந்தோட அது தீவிரமா நீங்க முந்தின ஜென்மங்கள்ல அபியாசம் பண்ணிருந்தீங்கன்னா, அதுல இருந்து ஈல்டு எடுத்திருந்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டிருந்தீங்கன்னா, அந்த வாசனை என்ன பண்ணும், சங்கல்பமா மாறிடும். எனக்கு அது வேணும், அதை செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசனை வந்து அது என்ன பண்ணும், பாப்ப கருமத்துல அது உங்களை ஈடுபடுத்தும். பாப்பம் எது சாமி அப்படின்னா, சம்சாரத்துல கொண்டு போறது எல்லாமே பாப்பம். நல்லவன் கூட வந்து நம்மளோட முமுட்சு லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்சாரி. அப்ப உங்களுக்கு எந்த விருத்தி வருதுன்னு பாக்கணும். அகமுகமா இருக்கிற விருத்தி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது. அதே நேரத்தில் பகிர்முகமா இருக்கிற விருத்திகள் எல்லாமே சங்கடத்தை கொடுக்கும். நீங்களே பிளான் பண்ணி பாருங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒருத்தவங்க கோயில் போயிட்டு வந்தாங்க, நல்லா போயிட்டு வாங்க. நான் சொன்னேன் எதுக்கு இல்ல போயிட்டு வாங்க சாமி, நல்லா போயிட்டு வாங்க அப்படின்னு. போயிட்டு வந்து சாமி ரெண்டா போனோம்னு ஆயிப்போச்சு சாமி, பாதியிலேயே சாமியை பார்த்தா வந்துட்டு கேதார்நாத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கூட்டம் சாமி. நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், சாமி நான் வந்து புக்கிங் பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு. புக்கிங் பண்ணேன், ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணணும்ல. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. அப்போ எப்போ முடிவு எடுக்கணுமோ அப்போ வந்து முடிவு பண்ணிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் நான் என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ போகணும் அப்படின்னு ஏற்கனவே அதில் ஃபீல்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். எந்த சமயத்தில் போனால் மாட்டிக்காமல் போய் தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக வரலாம். இந்த டைமில் போனீங்க அப்படின்னா க்ரௌட் அதிகமாக இருக்குமே ஜி, கேதார்நாத்துக்கெலாம் போயிட்டு திரும்ப வர முடியாது. நீங்கள் பிளான் பண்ண மாதிரி
இல்ல சாமி நான் சாருதாம் போயிட்டு வரேங்க. சாருதாம்லாம் போக முடியாதுங்க. நீங்க இப்போ வச்சிருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தாம் போறதே பெரிய விஷயம். உங்க ஒய்ஃபால நடக்க முடியாது, கஷ்டம். அவங்க ரொம்ப மென்மையா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. இல்ல சாமி புக் பண்ணிட்டேன் சாமி, நான் போயிட்டு வரேன். நல்லா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமியே பார்க்க முடியல சாமி. அப்படியே அப்படியே இந்த கூட்டத்துலயும் இது ரொம்ப சஞ்சலமா ஆகி போச்சு சாமி புத்தி. இதுதானே நான் சொன்னேன், முன்னாடியே சொன்ன. வந்து பாத்தீங்கன்னா மனசு இப்ப கோயிலுக்கு போனாவே என்ன இருக்கு தெரியுங்களா? எந்த கோயிலுக்கு போனா மனசாந்தி கிடைக்கும். முன்னாடிலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் மனசாந்தி கிடைக்கும். உங்களுக்கு மனசாந்தி வேணாம் அப்படின்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு வாங்க. திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மனசாந்தி போயிடும். நீங்க எப்படி வந்தீங்களோ போகும்போது அப்படி போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுது. திருச்செந்தூர் போய் நின்னோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான ப்ராப்ளம்ஸ் அங்க இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனசு என்ன ஆகுதுன்னா சஞ்சலம் ஆயிடுது. அப்ப சஞ்சலம் ஆகுது அப்படின்னா கோயிலுக்கு போறதுனாலதான் புண்ணியம். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, புண்ணியம் கருமாவாயிடும், ஆனா மனசு சஞ்சலம் ஆயிடும். இப்ப எல்லா இடத்துக்கும் போனாலும் புண்ணியம் தான், நம்ம பண்றது எல்லாம் புண்ணியம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு குவைட் ஆகிறது இல்லை. எந்த விஷயம் நம்மளை குவைட் ஆக்குதோ அது சங்கடத்தை உண்டு பண்றது இல்லை. அப்போ எதெல்லாம் சங்கடத்தை உண்டு பண்ணுதோ, எதெல்லாம் சித்தவருத்திகளை வந்து சஞ்சலப்படுத்துதோ, விக்ஷேபப்படுத்துதோ, அது எல்லாமே வந்து சங்கடம் அப்படின்னு பேரு. அப்ப நம்ம அந்தர்முகமா ஆகாம எந்த விருத்திகள் எந்த வாசனைகள் உங்களை பகிர்முகமா ஆக்கி சங்கடத்துல ஆழ்த்துதோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும், பிரார்த்தனக ததசௌ. அது எப்ப இருந்து வந்தது? அந்த விருத்திகள் எல்லாமே முன்னாடில இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு எல்லா வாசனைகளும் உள்ள இருக்குல்ல, நம்ம என்ன சொன்னாலும் புரியாம நம்ம அந்த வாசனை நம்மளை ஃப்ளட் மாதிரி இழுத்துட்டு போகும். அது ஆதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறது. அதனால ததசௌ எத்தனாத்து ஜேத்தவ்யோ, ரொம்ப முயற்சி பண்ணி என்ன பண்ணணும், ஜேத்தவ்யக அப்படின்னா ஜெயிக்க வேண்டும். பவதா ஸ்வயம், உங்களால நீங்க தான் அதை பண்ணி ஆகணும். ஏ ராமா, நான் வெளியில இருந்து உபதேசம் பண்ணலாம், ஐடியா சொல்லலாம். ஒரு இம்பல்ஸ் வரும்போதே ஃபார்வார்ட் ஃபார்வார்ட் ஃபார்வார்ட்னு ஒரு கொஸ்டின் பண்ணினீங்கன்னா எதுக்கு போகணும், அங்க போய் என்ன ஆக போகுது அப்படின்னு. இப்ப நிம்மதியா தானே இருக்கேன், இப்ப சாந்தமா தானே இருக்கேன், அந்தர்முகமா தானே இருக்கேன். வெளியில போனா பகிர்முகமா ஆயிடணுமே. அப்ப பேசாம ஜபம் பண்றது நல்லதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா வெளியில போயிட்டு ஊர் சுத்திட்டு வர்றது நல்லதா? டி நகர் போனீங்கன்னா என்ன ஆகும், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பக்கம் போயிட்டு வர்ற நல்லா ஊரெல்லாம் சுத்தி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? நல்லா இருக்குமா? ஆமா நல்லா இருக்கும். புது புது வாசனைகள்லாம் சேர்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் சித்த சஞ்சலத்தோட வந்துடுவீங்க, டிராஃபிக்ல மாட்டுவீங்க, எல்லாம் நடந்துடும். அப்ப வந்து சேர்ந்தோம் அப்பா அப்படின்னு. ஏன் அப்பாவா? முன்னாடி அப்படிதானே அந்த கிளம்பி போறதுக்கு முன்னாடி நிம்மதியா தானே இருந்தேன். போயிட்டு வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா நிம்மதியா இருக்குல்ல, ஆனந்தமா இருக்குல்ல அப்படின்னா. முன்னாடி அப்படிதான்ப்பா இருந்த. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பழைய வாசனைகள் எல்லாத்தையும் சொரிஞ்சு விட்டுறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்லுது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தான் தான் முயற்சி பண்ணி அந்த கெட்ட வாசனைகள் ஒரு இம்பல்ஸா வெளியில இருந்து வரும்போது, ஒரு விருத்திக்கு வரும்போதே நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ரீப்ளேஸ் பண்ணினீங்க அப்படின்னா வேற ஒண்ணுத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராணாயாமத்தை பண்ணணும், ஒரு ஜபத்தை பண்ணணும், இல்ல ஒரு புக்க சத்சங்கத்தை கேட்கணும், இல்லைன்னா யாராவது விருத்திகள் கம்மியா இருக்கிறவங்களோட பக்கத்துல போய் இருந்துக்கணும். நம்ம காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தப்படுத்தாம தடுத்து நிப்பாட்டுறோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் அப்ளை பண்ணணும். பகவான் சொல்றாரு, ஸ்வயம் பவதாயேவ ஸ்வயம் ஜேத்தவ்யா, உன்னால் தான், தன்னால நீயே சுயமா உன்னோட வாசனைகளை, கெட்ட வாசனைகளை ஜெயிக்க வேண்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு வித்யாரண்ய சுவாமியோட வியாக்கியானம் பாருங்க கீழே. பாவோ வாசனா, இதை ஹைலைட் பண்ணீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாவம் பாவம்னா நிறைய இடத்துல தன்மை நம்ம சொல்லுவோம். தன்மை பாவம்னா வாசனாக்கு பேரு பாவம்னு வரும். வாசம் நிறைய இடத்துல சங்கர பாஷ்யத்துல பாவக அப்படின்னு இருக்கும். பாவம் பாவம்ன்றதுக்கு அர்த்தம் வாசனான்னு பேர். இங்க இருக்குல்ல, அதச்சேத் அசுபோ பாவகன்னு வசிஷ்டர் சொல்ற. அசுபோ பாவம் அப்படின்னா அசுப வாசனை. அப்ப வாசனைக்கு சிமிலர் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சினானிம்ஸா யூஸ் பண்றது பாவக அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுது. அப்ப பாவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் நான் வாசனாமயம் புருஷகன்னு சொல்லியிருக்கேன்ல, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கோட்டிங் இருக்கு பை பர்த்லயே. இந்த ஈய பாத்திரத்துக்கு வந்து ஈயம் பூசுறதுன்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா?
ஈயம் பூசுறது. அப்ப பாக்குறதுக்கு ஈயம் பூசுற மாதிரியே நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பண்ணிருக்கு, கோட்டிங் பண்ணிருக்கு. அண்டர் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம எந்த தாட் வந்தாலும் அந்த என்ன ஒரு ஒரு கோட்டிங் இருக்கோ அந்த கோட்டிங்ல இருந்தா எல்லாமே வருது. நம்ம முந்தின ஜென்மங்கள்ல நல்லா சுபத்தை அனுஷ்டானம் பண்ணியிருந்தோம், நிவர்த்தியை அனுஷ்டானம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம விருத்திகள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேஸா அந்த கரணம் அப்படி இருக்கும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பரமாவே வந்து பாத்தீங்கன்னா தாட் வரும். இதே வந்து பிரவருத்திலேயே நம்ம முந்தின ஜென்மங்கள்ல இருந்திருந்தோம் அப்படின்னா அசுபத்திலேயே, இப்ப இந்த ஜென்மத்துல எந்த தாட்டு வந்தாலும் என்ன தாட்டு வரும், அந்த கோட்டிங்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் வரும். அப்ப பாவம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வாசனை அப்படின்னு பாவம்ன்ற. அப்ப எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவம்னு வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்மை அப்படின்னு எடுக்கணும். தன்மைனா என்ன அர்த்தம், அவரு முன்கோபிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவரோட பேஸ் அவரோட வாசனை கோபப்படுறது அவரோட வாசனையா தன்மையா இருக்கு, முன்கோபப்படுற தன்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப மிளகா காரமா இருக்கு, காரத்தன்மை உடையது, அதான் பேஸ். அதுக்கு மிளகாக்கு சர்க்கரை இனிப்பு தன்மை உடையது, இனிப்பு பாவம் உள்ளது, கோட்டிங் அதான் ஃபர்ஸ்ட், அது பேஸ் அது அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு பாவோன்றதுக்கு அர்த்தம் வாசனா, தத்தருகி அது அவ்வாறாகில் எத்தனம், நம்ம எத்தனம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரார்த்தன ததசௌ எத்தனாத்து ஜேத்தவ்யகன்னு ஆச்சாரியர் ஸ்லோகத்துல சொல்றார் வசிஷ்டர். எத்தனத்தினால அதை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன எத்தனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அசுப விரோதி சாஸ்திரிய, அசுபத்துக்கு விரோதியா இருக்கக்கூடியது. அசுபம்னா என்ன அர்த்தம், அமங்கலம், கிளிஷ்ட விருத்தின்னு பேர். சம்சாரத்தை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போறது எல்லாமே அசுப விருத்தி. ஆத்மாவை நோக்கி கொண்டு போனா சுப விருத்தி, அதே வெளியில கொண்டு போச்சுன்னா அசுப விருத்தி. அந்த அசுப விருத்தியை எல்லாத்தையும் அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய சாஸ்திரிய தர்ம அனுஷ்டானம், அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாஸ்திரிய அனுஷ்டானத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்குள்ளார ரொம்ப ஈஸிங்க. நான் என்ன பண்ணுவேன், இப்பெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைன் ஏரியாவில் நான் டிராவல் பண்றேன். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆச்சாரியர்கிட்ட இருக்கும்போது ஒரு மிடில் ஏஜ், ஒரு 25-30 வயசுல பட்ட அவஸ்தைகள்லாம் ரொம்ப அவஸ்தை. அந்த அவஸ்தைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேலை செய்யும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், ரிஷிகேஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்டாரான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நாங்க அன்னக்ஷத்திரத்துல பிக்ஷா சாப்பிட்றது. அப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு சீட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த சீட்டு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய இடத்துல இன்வைட் பண்ணுவாங்க. இன்விடேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பிக்ஷா பண்ணி வைப்பாங்க. பிக்ஷை பண்ணி நல்ல ஃபுட்டு கிடைக்கும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தட்சணை கிடைக்கும். அதுக்கு பேர் பண்டாரான்னு பேர். நான் இதில் வந்து ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல தெரியவே தெரியாது, எனக்கு ரொம்ப அறிவுலாம் இல்லை, இந்த வாசனையை பற்றினா அறிவுலாம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், நல்ல ஃபுட்டு கிடைக்குமேனு இந்த அன்னக்ஷத்திரத்து ஃபுட்டு ரொட்டியும் வெறும் ஒன்றும் இல்லாத தால் தான் கிடைக்கும். அந்த தாலில் கூட ஒன்றும் இருக்காது, பேருக்கு தான் தால் முதக்கும். சப்ஜிலாம் ஒன்றுமே இருக்கவே இருக்காது, மிளகா தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்னைக்காவது நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி இருக்கும், டேஸ்ட் கலையில்ல சின்ன வயசு. அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது பண்டாரானா ஓகே போகுமே அப்படின்னு போயிடுவோம். நல்லா போயிட்டு இருக்கும். இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளைனாக போயிட்டு இருக்கும், நல்லா விரக்த வாசனையாக நல்லா வந்து சாதனையில் போயிட்டு இருக்கும். ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட மாத்திரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக அந்த தாட் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போக ஆரம்பிச்சிடும். தப்பான தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, இதெல்லாம் சின்ன வயசுல எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாமிகிட்ட, நான் சொல்கிறேன் ரொம்ப சின்ன வயசுல, ஒரு 22 வயசு 23 வயசுல சாமிகிட்ட வந்து, சாமி ரொம்ப அவஸ்தைப்படுற சாமி, தப்பா தாட்லாம் வருது, என்னன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல, ஓவர் கம் பண்றது என்ன, பண்டாரா போனி அன்னைக்கு அப்படின்னு கேட்பாரு. ஆமா சாமி பண்டாரா போனேன். அப்ப நீ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண அப்படின்னா, பண்டாரா எந்த ஃபுட்டு சாப்பிட்டா உனக்கு என்ன சித்தம் எந்த மாறுது அப்படின்னு பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சா தெரியுது, ஆமா பண்டாரா போய் சாப்பிட்டோம் அப்படின்னா மாறுது மனசு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அன்னத்தை சுத்திப்படுத்தினீங்க அப்படின்னா சத்துவ சுத்தி உண்டாயிடும். ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி முதல் ஸ்டெப் வச்சுக்க. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறுது அப்படின்னா, நம்மளுடைய ஆகாரம் தான் மனசா மாறுது. அதுல ஏதாவது திரவியம் மோசமான திரவியம் ஏதாவது இருந்துச்சுன்னா,
அது என்ன பண்ணும்னா நம்ம மனசையும் பாதிக்கும். ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதனால அது பாதிக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்ம சவுண்டி பிராமணர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காசிக்கெல்லாம் போனீங்கன்னா சிரார்த்தம் பண்ணி வைக்கிற பிராமணர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நியமம் அப்படின்னா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குன்னா 1000 காயத்ரி ஒரு வாட்டி நீங்க சிரார்த்த கர்மா பண்ணீங்கன்னா காம்பன்சேஷன் பண்றதுக்கு 1000 காயத்ரி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திரவியம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சித்தத்தை சஞ்சலப்படுத்தும். இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரார்த்த போஜனம் நாங்க சாப்பிடவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி சிரார்த்த போஜனம் வாங்க அப்படின்னா இல்ல வரல அப்படின்றோம். ஏன் அப்படின்னா நம்ம தப்பஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும், விட்டுட்டு காம்பன்சேஷன் ஆயிடும். நம்ம வந்து நல்லா மேலே போறதுக்காக பண்ணிட்டு இருப்போம், அதெல்லாம் காம்பன்சேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபுட் எடுப்போம், தட்சிணை கிடைச்சும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதுக்காக ஒரு 1000 காயத்ரி பண்ணாத பேலன்ஸ் ஆகும். இல்லைன்னா பேலன்ஸ் ஆகாது, உங்களுக்கு பாப்பம் வந்துடும். சித்தவருத்தி வந்து பாத்தீங்கன்னா தடுமாற ஆரம்பிச்சிடும், காமக்குரோதங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓஹோ நம்ம வந்து தாட் வந்து பகிர்முகம் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்டை கவனிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆடியோ வீடியோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சர்க்கிள் யார் யாரெல்லாம் நான் எங்க போறேன் எங்க வரேன், எந்தெந்த மனிதர்களை சந்திக்கிறேன், இதெல்லாத்தையும் பார்க்கணும். யாரு என்னை வந்து பாத்தீங்கன்னா புஷ்அப் பண்ணி உள்பக்கமா புஷ் பண்றா, யாரு என்னை வெளியில இழுத்து சம்சாரத்துல விடுறான்னு நமக்கு தெரியணும். அப்ப அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூரமா விலகி இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கனெக்ஷன் கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில போறது எல்லாத்தையும் நிப்பாட்டிடலாம். அப்ப சாஸ்திரிய விருத்திகளை வச்சுக்கிட்டு மெதுவா எக்ஸ்டர்னலா இருக்கிறது இதெல்லாம் யுக்திசே முக்தி, நல்ல யுக்தியை யூஸ் பண்ணி வெளியில இருக்கிறதெல்லாம் எக்ஸ்டர்னலா போயிடலாம். ஆனாலும் அதையும் மீறி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்க வாசனை ஏதோ ஒரு பாப்பத்தினால அது எக்ஸாஸ்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் உபாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்மீடியட்டா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உபாயம் வேணும்னா பிராணாயாமத்தை பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உபாயம். பிராணாயாமம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட் சொல்யூஷன். சாரிடன் மாதிரி டக்குன்னு போட்டோன்னா தலைவலி நிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமத்தை ஒரு 10 பிராணாயாமத்தை 20 பிராணாயாமத்தை பண்ணீங்கன்னா இதாயிடும். இல்ல அப்படின்னா எங்கேயாவது மலையில வந்து பாத்தீங்கன்னா ஏறுங்க, உங்களோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதுக்கு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறுறது, எங்கேயாவது கிரிவலம் பண்றது, இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா வலம் வர்றது, மலை ஏறுறது, இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த வாசனை என்ன ஆயிடும், போயிடும். அதே மாதிரி ஒரு வாசனை வரும்போது ஏகாந்தத்துல இருக்கவே கூடாது, மனசுல நல்லா வச்சுங்க. ஒரு வாசனை ஏகாந்தத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கான சாமர்த்தியம் சொல்யூஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏகாந்தம் தப்பு. அப்ப ஏகாந்தத்துல இல்லாம என்ன பண்ணணும், ஒரு சுவாமிகள் பக்கத்துல இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாசனை ஒரு ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒருத்தர் நின்னாருன்னா எதுவும் பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பர்சனாலிட்டிக்கு பக்கத்துல சாஸ்திரிய வாசனையோட இருக்கிற ஒருத்தருக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அசாஸ்திரிய விஷயங்கள்லாம் வெளியில வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு சாஸ்திரிய தர்ம அனுஷ்டானம், சாஸ்திரம் சொன்ன தர்ம அனுஷ்டானத்துல காயத்ரி ஜபம், பிரணவ ஜபம், பிராணாயாமம், இது மாதிரி சாஸ்திர அத்தியனம், க்ஷேத்ராடனம், இது மாதிரி ஈஸ்வர சேவைகள், இது மாதிரியான சாஸ்திரம் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் மூலமா ஜேத்தவ்யம் ஜெயிக்க வேண்டும். தேன ஸ்வயம் ஜேத்தவ்ய. அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் நான் சொல்றேன், ஆனா யார் அப்ளை பண்ணணும், நீங்க தான். ஸ்வயம் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி இதை ஜெயிக்க வேண்டும். நது யுத்தே, ஆச்சரியர் நல்ல எக்ஸாம்பிள் சொல்றாரு. யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருத்யு முகேன புருஷாந்தரம் முகேன ந ஜேத்தும் சக்தியா. அதாவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து யுத்தத்துக்கு போயிருக்கான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதிரி ராஜா வந்து பாத்தீங்கன்னா வேலை எடுத்துட்டு சண்டை போறதுக்கு நிக்கிறான், ஸ்வாடோட நிக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஆளை வச்சு உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியாது, நீங்க தான் ஃபைட் பண்ணி ஆகணும். நல்லா மனசுல புரிஞ்சுங்க. எக்ஸ்டர்னல் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்காக மற்றவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு நல்ல சாது சங்கம் கிடைக்கலாம், சத் சங்கத்துல இருக்கலாம், ஒரு உபதேசத்தை வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆச்சாரியம் பாதமாதத்தே. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஒரு பார்ட்டு தான் அவரோட பார்ட்டு. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா புருஷார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். எனக்கு இது சங்கடம் கொடுக்கும், இது சம்சாரத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க தான் சுயமா முயற்சி பண்ண வேண்டும்.
யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் மிருத்யுக்கு பக்கத்துல போயிட்டான், எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து ஸ்வாடோட நிக்கிறான், எப்ப வேணாலும் கொல்லுவான் அப்படின்னும் போது, எப்ப வேணாலும் ஸ்வாடு வந்து நம்ம மேல விழுவோம் அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணணும், ஆளை கூப்பிட முடியாது, என்ன பண்ணணும், தான் புருஷார்த்தத்தோட அதை என்ன பண்ணணும், புருஷாந்தர முகேன நத்து ஜேத்தும் சக்கியக, நீங்க வேற ஒரு ஆளை வச்சு ஜெயிக்க முடியாது, நீங்க தான் அங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் திங்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகாயம் எடுத்துக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாசனைகளை நம்ம தான் அறிவோம், நம்ம வாசனைகளை ஜெயிக்கிறதுக்கு நம்ம தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எந்த சாஸ்திரத்தோட எதை தான் அப்ளை பண்ணணும். நான் இப்போ வந்து பிராணாயாமத்தை சொல்றேன், இதெல்லாம் நான் அப்ளை பண்ணது, ஜபத்தை சொல்றது, பிராணாயாமத்தை சொல்றது, ஃபுட்டை சொல்றது, அப்புறம் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா வந்து எனக்கு சொல்யூஷன் தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தமோ குணம் வந்துடும், அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் வந்துடும். அப்பா அம்மாவோட பீஜத்துல இருந்து வரும்ல, என்ன பீஜம்னு தெரியாது, இல்லை என்ன முந்தின ஜென்மத்துல என்ன வாசனைன்னு தெரியாது, காலையிலேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா தமோ குணம் வந்துடும். வெள்ளி அது முக்கியமா வந்து சுவாத்தியாயத்துல இருந்துச்சுன்னா வரவே வராது, சுவாத்தியாயம் இல்லை அப்படின்னா என்ன ஆயிரம் வந்துடும். சில சமயம் சுவாத்தியாயம் இருக்கும்போது கூட 10 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தமோ குணம் வந்துடும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சமயத்துல வெளியில எந்த காரியம் பண்ணாலும் தப்பா போயிடும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா இழுத்து மூடி கதவெல்லாம் மூடி நம்ம தனிமையா ஆக்கிக்கிறது நம்மள. அப்ப வேற ஆட்களோட விவகாரம் பண்ணாம நல்லா தூங்கிடுறது ஃபர்ஸ்ட் காரியம் தான். தூங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்ச மாத்திரத்துல ஒரு நல்ல சில்லுன்னு தண்ணியில ஒரு அரை மணி நேரம் 2-3 பக்கெட் தண்ணி எடுத்து மேல தலையில ஊத்துனீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கம்மியா வாசனை. இதெல்லாம் சிம்பிள், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தப்பான தாட் வருதோ இமீடியட்டா ஒரு ஸ்நானம் பண்ணுங்க, சில்லுன்னு வாட்டர்ல தலையில தண்ணி எடுத்து ஊத்துங்க, குளிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா டோட்டலா இருக்கும், இன்னும் இவ்வளோ ஈஸியா இருக்கா அப்படின்னு. அப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாசனையை மாத்துறதுக்கு ஒரு ஸ்நானம், பச்சை தண்ணியில நல்லா உடம்பு குளிர குளிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா மனசு நல்லா ஆயிடும். ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணுங்க, ஒரு அரை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தை பண்ணுங்க, டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன், காலையில இருந்து அப்படியே ஓடிட்டு இருக்கோம், மத்தியானம் ஒரு 3:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நானத்தை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஒரு 4 மணிக்குள்ளார ஒரு ஜபத்தையும் பிராணாயாமத்தையும் பண்ணி முடிச்சிருவேன். 4 மணிக்கெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புது ஆளா ஆயிடுவேன், அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏனக்கேன உபாயம், ஏதாவது ஒரு உபாயத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் உபாயத்தை வெளியில இருந்து சொல்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வாசனைகளோட நீங்க தான் போராடி ஜெயிக்க வேண்டும் சொல்லியாச்சு. புருஷ பிரயத்தனம் அவங்க தான். சுவாமி குரு கிருப்பையில ஏதாவது நடக்குமா? குரு கிருப்பான்றது சொல்யூஷன் சொல்றது மட்டும் தான் குரு கிருப்பா. புருஷார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக மகா பெரியவர்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டார், மகா பெரியவர் ஒண்ணும் பண்ண மாட்டார், கிருஷ்ணர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அர்ஜுனனுக்கு உபதேசம் தான் பண்ணுவார், நீ தான் பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரும், ராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் பண்ணணும், வசிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டார், ராமர் தான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் தான் தன்னுடைய வாசனையை ஜெயிக்கிறதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். வெளியில இருந்து ஐடியாஸ் மட்டும் நம்ம சாஸ்திரியமான அட்வைஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஆச்சாரியர் அதுக்கப்புறம் சொல்றாரு அடுத்த ஸ்லோகம், 9வது ஸ்லோகம். சுபா சுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித் பௌருஷேன பிரயத்னேன யோஜனீயா சுபே பதி. சுபா சுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித் பௌருஷேன பிரயத்னேன யோஜனீயா சுபே பதி. 9வது ஸ்லோகம் யோக வாசிஷ்டத்துல முமுக்ஷு பிரகரணத்துல விவகார பிரகரணத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுன்ற தாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரம் வியாச பாஷ்யத்துல சொல்றாரு, இந்த தாட் ப்ராசஸ் அப்படின்றது உபயப்பிரவாகினி அப்படின்னு ஒரு நதி. உபயப்பிரவாகினின்னு யோக பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, யோக சூத்திர பாஷ்யத்துல. உபயப்பிரவாகினா என்ன அர்த்தம், எப்பவுமே நல்ல ஒரு சிகரத்துல இருந்து மலை வந்து பாத்தீங்கன்னா இது நதி உற்பத்தி ஆகும். ஒரு சிகரத்துல உற்பத்தி ஆகிற நதி காவிரி நதி வந்து பாத்தீங்கன்னா, காவிரி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உச்சத்துல உண்டாகுது ஊருக்குள்ள. அங்க இருந்து தலைக்காவிரியில இருந்து கீழ் நோக்கி போய் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சமுத்திரத்துல போய் சேரும், தமிழ்நாடு வரைக்கும் வந்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி பாயறது நதியோட ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தானே இருக்கும்.
ஆனா இந்த ரிவர் ஃப்ளோ, நதியோட ஃப்ளோ மாதிரியே இந்த சித்தவருத்திகள் ஃப்ளட்டு மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, நித்திய பிரவாகம் ஆகிட்டே இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா அது ரெண்டு பக்கமும் உபயப்பிரவாகினி. உபயப்பிரவாகினின்னு அர்த்தம் ரெண்டு பக்கமும் போகக்கூடியது. மேல் நோக்கியும் போகும், கீழ் நோக்கியும் போகும். என்னடா அது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய முனிவனா ரிஷி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தபசும் பண்ணுவோம். கண்ண முடி உட்கார்ந்து மகா தபஸ்வி ஆயிடுவோம், விரக்தன் ஆயிடுவோம். வீட்டுல எல்லாம் பார்ப்பாங்க, ஆச்சரியமா என்னது இந்த ஜந்துக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. ரொம்ப பவித்திரமா ஆயிடுவோம், யார்கிட்டையும் பேச மாட்டோம், நல்லா சுவாத்தியாயம் பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம். என்ன ஆச்சுன்னு 2 நாள் அப்படியே போயிட்டு இருக்கோம். 3ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய காரியத்தை பண்ண ஆரம்பிச்சு. என்ன ஆச்சு? இது அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும், மேல போகும் கீழே போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தத்தோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பூமியா சொல்லியிருக்கோம்? 5 பூமியா சொல்லியிருக்கோம். 5 ஸ்டேஜ் இருக்கு. மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 5 ஸ்டேஜ் இந்த சித்தத்தோட விற்த்திகளோட. இது எல்லாமே குணத்தை பேஸ் பண்ணது. குணம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது? குணம் சதா வந்து பாத்தீங்கன்னா க்ஷிப்ர பரிணாமினி, சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். சத்துவ குணம் வரும், மேல வரும், அதுக்கப்புறம் அதை கீழே இழுத்துட்டு ரஜோகுணம் மேல வரும், அதை கீழே இழுத்துட்டு தமோ குணம் மேல வரும், திரும்ப அதை இழுத்துட்டு சத்துவ குணம் வரும். இப்ப எல்லா காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவம், ரஜஸ், தமசு அப்படின்னு மேல கீழே மேல கீழே மேல கீழே மேல போயிட்டே இருக்கும் நமக்கு. அப்ப அப்படி இருக்கிறதுனால நம்மளோட சித்தம் பொதுவா நம்மள மாதிரி சாதகர்களோட சித்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இருக்கிறது எல்லாமே விக்ஷிப்த பூமின்னு பேரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? விக்ஷிப்த பூமியில இருக்கோம். இந்த விக்ஷிப்த பூமியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50% சத்துவகுணம், மீதி இருக்க 50%ல வேரியஸ் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ரஜோகுணமும் தமோகுணமும் 50%. சில பேருக்கு ரஜோகுணம் 40, தமோகுணம் 10 இருக்குல்ல, 10% இருக்கலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் 10%, தமோகுணம் 40% இருக்கலாம். சில பேருக்கு 25% ரஜோகுணம், 25% சத்துவகுணம். ஆனா 50% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சத்துவ குணம் இருக்கு, மீதி இருக்கிற 50% ரஜோகுணமும் தமோகுணமும். அப்போ நம்ம நடுவுல நின்றுகிட்டு இருக்கோம். மூடம், க்ஷிப்தம், ஏகாகிரம் நடுவுல இருக்கிறது. இது நமக்கு மேல இருக்கிற பூமி எது அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது ஏகாகிரம், நிருத்தம். ஏகாகிரம்ன்றது மனசோட கான்சென்ட்ரேஷன் பண்ணி சமாதி, சவிகல்ப சமாதிகள் உண்டாகும். நிருத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி உண்டாகிற நிலை. அப்போ நம்ம இப்ப நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லவன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம். நம்ம யாரு? நல்லவன். ஊர்ல நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்கா நல்லவனா. ஆனா விக்ஷிப்த பூமின்னு பேரு. தர்மத்து பக்கமும் போகும், சில சமயம் தர்மத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி உட்கார்ந்து நிரோதமும் பண்ண முடியும். இந்த 2 பக்கமும் நம்ம மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கோம். அப்போ மேலையும் போகும் இந்த சித்த விருத்தி, இல்லைன்னா கீழ் நோக்கியும் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப மூடத்தன்மையில வந்து தூங்கிக்கிட்டே இருப்போம், சில சமயம் ரொம்ப ஒர்க்காலிக்கா இருந்து எதையாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த 2 காரியத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒரு பேலன்ஸ் வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட கால அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்க்காலி, எப்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப என்ன மாதிரியே நாதபிரம்ம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவரையும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் தலையிலேயே தட்டிட்டு இருக்கேன், சும்மா இருங்க சும்மா இருங்க சும்மா இருக்கேன்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சுபாவ தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர், நான் முன்னாடி அப்படிதான் இருந்தேன், எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன், பாடம் படிச்சு கொடுப்பேன், ஜபம் பண்ணுவேன், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம், நல்ல காரியம் தான், ஏதாவது ஒரு கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பேன். ரஜோகுணம் அது மெதுவா 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 புரிஞ்சு 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 ஓஹோ இந்த இடத்துல எரர் பண்றோம், இது அனாவசியம், இது அனாவசியம், இது அனாவசியம் அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மத்துல ஈடுபடுறது, சுவாத்தியாயம் பண்றதோட ஜபம் சுவாத்தியாயத்தை தவிர்த்து வேற எந்த கர்மத்திலையும் அதிக ஈடுபடுறது இல்லையா எனக்கு தெரியும் ரஜோகுணம். அப்ப ரஜோகுணத்தை கம்மி பண்ண உங்களுக்கு என்ன ஆகுனா மனசு சாந்தமாகும், ஏகாகிரத்தை நோக்கி நல்லா போக ஆரம்பிச்சோம். அப்ப வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சுப அசுபாபியாம். சுபம்ன்றதுக்கு அர்த்தம் நிவிருத்தி, அந்தர்முகமாகிறது. அசுபம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தை நோக்கின விருத்தி. இந்த 2 மார்க்கத்திலையும் மேல கீழே 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா மார்காபியாம், 2 மார்க்கத்திலையும் வகந்தி ஃப்ளோ ஆகக்கூடியது வாசனை என்கின்ற நதி. அப்ப வாசனை வந்து 2 பக்கமும் பாயக்கூடிய நதியா இருக்கின்றது. சுப வாசனையிலிருந்து சுபவிருத்தி, அசுப வாசனையிலிருந்து அசுப விருத்தி. சதா காலமும் ஃப்ளட் மாதிரி நம்மளை இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. அதை என்ன பண்ணணும்? பௌருஷேன பிரயத்தனேன, நல்ல புருஷ பிரயத்தனத்தை பயன்படுத்தி
யோஜனீயா சுபே பதி. நல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுபமான அந்தர்முகமாக கூடிய நிவிருத்தி மார்க்கத்துல செல்லக்கூடிய சித்தவிருத்தி அந்தர்முகமா பண்ணக்கூடிய மார்க்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யோஜனீயாக நல்லா சேர்க்க வேண்டும். சதா காலம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம சொல்றோம்ல ஓம்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த யானை என்ன பண்ணுன்னு தெரியல, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துலலாம் சொல்றது யானை தான். யானைக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சியை கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 அடி குச்சியை கொடுத்துட்டீங்கன்னா போதும். அது நல்ல திக்கான ஒரு கட்டையை கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். கோயில் யானைலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலி, இரும்பு சங்கிலியை கையில கொடுத்துருவாங்க. அந்த யானை வந்து தும்பிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போற வரவங்கலாம் தலையில பிடிச்சி எதையா பண்ணிட்டு பிடிச்சி இழுக்கும். நம்ம போக முடியாது அந்த பக்கம், ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மனசு எதையாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். சேட்டை பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட இயல்பு. அது நல்லதுன்னு நினைக்கும், கெட்டதுன்னு நினைக்கும், எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு வேலையை, பூத்தத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த பூத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் மண்ணெல்லாம் எண்ணிக்கிட்டு அப்படின்னு பூத்தத்துக்கு டைம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பூத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாள் கடல் மண்ணை ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை வேற ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னா வேற வேலையை முடிச்சுட்டு அடுத்து என்ன பாஸ், அடுத்து என்ன பாஸ், அடுத்து என்ன பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சதா காலம் அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துடணும். கடல் மண்ணை என்ற மாதிரி என்ன பண்ணணும், ஓ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லிட்டு உனக்கு சிந்தனை தானே பண்ணணும், ஓங்காரத்தை சிந்தனை பண்ணிட்டு அப்படின்னு அது பாட்டுக்கு ஓம் 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 ஓம்னு சொல்லிக்கிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அது உள்ளுக்குள்ளார வந்து பேரலா ஓங்காரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ மெதுவா 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 சேஷ்டைகள்லாம் கம்மியாய் இதாகும். அப்போ புருஷ பிரயத்தனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்முகமா போகாம சம்சார மார்க்கத்தை நோக்கி போகாம புருஷ பிரயத்தனத்தினால நல்ல சுபமான நிவர்த்தி மார்க்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சேர்க்க வேண்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் அடுத்த ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். சுபேஷு சமாவிஷ்டம் அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதாரய ஸ்வமன புருஷார்த்தேன பலேன பலினாம் வர. அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷு சுபேஷ்வேவாவதாரய ஸ்வமனः புருஷார்த்தேன பலேன பலினாம் வரஹ. வர ஹே வர, பலீனாம் வர, பலமுள்ளவர்களில் மிகவும் சிறந்தவனே ராமா. ராமன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவதார புருஷரே, அவருக்கு என்ன பலம் இருக்கிறதே பெரிய பலசாலி ராமர் தான். அப்படிப்பட்ட பலமுடையவர்களில் சிறந்தவனா இருக்கிற ராமனே அசுபேஷு சமாவிஷ்டம். இதெல்லாம் நல்லா நம்ம அப்ளை பண்றது. இதெல்லாம் அசுபேஷு சமாவிஷ்டம். எப்போ உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா அசுபத்துல நுழைஞ்சிடுச்சோ, எப்படி நுழையும், ஏதோ ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகணும்னு துடிச்சு எதையாவது பண்ண சொல்லும், தப்பா காரியங்களை பண்ணும், பழைய விருத்திகள் வந்துடும். அப்ப நமக்கு தெரியணும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி மாறும் போதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண முதல்ல தெரியாது. முதல்ல வந்து ஃப்ளட் மாதிரி நம்மளை அடிச்சுட்டு போதும், ஐயோ எங்க போனோம், எங்க இருந்தோம், எங்க வந்துட்டோம்னு இருக்கும். நான் சொல்றதெல்லாம் என்னோட லைஃப்ல இருக்கிறதெல்லாம் சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், எதுக்கு விஸ்வாமித்திரலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நம்மள ஜெயிச்சிட்டோம் ஈஸியா அப்படின்னு நினைப்பேன். அவ்வளவுதான், முடிச்சு போச்சு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். எனக்குலாம் ரொம்ப சிம்பிள், என்னெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது, வாசனையாவது மண்ணம் கட்டியாவது அப்படின்னு. திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோனே தெரியாது, எப்படி போனோன்னே தெரியாது, மிஸ் ஆனோன்னே. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தெரியும், ஐயோ எங்கேயோ மிஸ் ஆயிட்டோமே அப்படின்னு பார்த்தா தெரியும் கீழே கிடப்போம். அப்போ ஒரு ஃப்ளட், ஆக்சுவல் ஃப்ளட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனான்றது ஒரு ஃப்ளட். நீங்க எங்க இருந்தீங்களோ அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு உங்களை அப்பார்ட் பண்ணி வந்து பண்ணிட்டீங்கன்னா கொண்டு போயிடும். நீங்க போனதே தெரியாது, உங்களுக்கு எங்க இருந்து கீழே ஃபால் டவுன் ஆனீங்கன்னு தெரியவே தெரியாது. அப்போ மெதுவா நீங்க தீர்க்க காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரணவ அபியாசத்தையோ நித்திய சுவாத்தியாயத்தையும் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். உள்ள ஒரு வாசனை புதுசா உள்ள பேக்கப் ஆகுது அப்படின்னும் போதே தெரிஞ்சு. ஆனா இப்ப நம்ம நிலையில எப்படி இருக்கோம் அப்படின்னா யாருக்குமே தெரியவே தெரியாது. ஒரு வாசனை வந்து நம்மளை இழுத்துட்டு போய் காரியத்துல எல்லாம் முடிச்சு கடைசியில துக்கப்படும் போதுதான் ஐயோ முன்னாடி மாதிரியே நான் தப்பு பண்ணிட்டேனே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீதால வந்து கீதா பாஷ்யத்துல
3:33 இருந்து 3:39 வரைக்கும் இருக்கிறதுல இருக்கு. நம்மளை மூடி மறைச்சு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் எப்படி நம்மளை மூடி மறைச்சிருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கர்ப்பப்பை வந்து மூடி மறைச்சிருக்குல்ல, கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய கர்ப்பப்பை மூடி மறைச்சிருக்கு, அக்னிய புகை மூடி மறைச்சிருக்கு. அதே மாதிரி காமக்ரோதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொரூப்பத்தை மூடி மறைச்சிருக்கு. நம்ம சொரூப்பத்தை மூடி மறைக்கிறதே இந்த வாசனை தான், காமக்ரோத வாசனை தான். காம வாசனை, குரோத வாசனை, இந்த கிளேஷங்கள் தான் மூடி மறைக்குது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 3ல வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்தில் சொல்லும் போது 3:38 காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசுனம். அதுக்கு அடுத்தது என்னது, ஆவிர்த்தம் ஞானமேதேன ஞானினோ நித்திய வைரினா காமரூபேன கவுந்தேய துஷ்பூரேனா நலேனச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு பாஷ்யத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப அருமையான பாஷ்யம் பண்ணுவாரு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க அசுப வாசனையில சமாவிஷ்டம்னா அசுப வாசனையில பிரவருத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளட் மாதிரி நம்மளை இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போனதுக்கு பிறகு எப்படி தெரியும்னா ஞானீஹி ஜானாதி. இப்ப நமக்கு நம்ம இன்னும் ஞானம் அபியாசம் இல்லைன்னு நமக்கு தெரியாது. யாராவது கூப்பிடுறாங்க, வாங்கலேன் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னா போயிடலாமே அப்படின்னு போயிடுவோம். வாங்கல இங்கே போகலாம், அங்கே போயிடலாமே, யார் யார் என்னென்ன கூப்பிடுறாங்களோ அவங்க பக்கம்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்போம். நல்லது தானே, பஜன்ஸ் கூப்பிடுறாங்க பஜன்ஸ் போகலாம், ஹோமத்துக்கு கூப்பிடுறாங்க ஹோமத்துக்கு நல்லதா கெட்டதா, நல்லதுதான் அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கங்கெல்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா உங்களுக்கு சாஸ்திர ஞானம் நல்லா வரும்போது தான் எது பிரவருத்தி எது நிவர்த்தின்னு உங்களுக்கு ஞானம் வரணும். பிரவருத்தி நிவர்த்தி ஞானம் வரல அப்படின்னா அசுர இயல்பு. அது கீதால சொல்ற மாதிரி அசுராகா பிரவருத்திச்ச நிவர்த்திச்ச ஏ நவிதுர் அசுராகா. அசுரர்களுக்கு பிரவருத்தி எது நிவர்த்தி எதுன்னு தெரியாது. இப்ப மெதுவா இந்த ஞானத்தை மெதுவா மெதுவா கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு தெரியும் நல்லது வேற நிவர்த்தி வேற. இந்த ஞானமே நமக்கு வரமாட்டேங்குது, அதான் பிரச்சனை. இப்போ நல்லதுதான் புண்ணியத்தை கொடுத்தோம், நிவர்த்தி மோட்சத்தை கொடுத்தோம். இப்போ ஞானீகி ஜானாதி ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றாரு 3:39 மேல இருக்க பாஷ்யத்துல, ஞானத்தை வந்ததுக்கு பிறகுதான் அவனுக்கு மெதுவா ஒரு அவேர்னஸ் வந்துடும். அவன் தான் என்ன நினைக்கிறானா, என்ன சொல்றாரு, அனேன அகம் அனர்த்தே பிரயுக்தா பூர்வம் ஏவ இதி. ஐயோ இப்ப நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு வச்சுங்க, இப்பதான் இல்லை, முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐயோ தேவையில்லாம மாட்டிக்கிட்டேமே, முன்னாடிதான் அறிவு இல்லாம இருந்துச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்பதான் அறிவு இருக்குல்ல இருந்தும் கூட தெரியாம மாட்டிக்கிட்டோமே, நம்ம தலையை சுரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்ப கூட நம்ம என்ன பண்ணுவோம், எப்ப தலையை சுரிவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கப்படும் போதுதான் ஐயோ பண்ணாம இருந்திருக்கலாமோ, வராம இருந்திருக்கலாமோ, செய்யாம இருந்திருக்கலாமோ, இதுல ஈடுபடாம இருந்திருக்கலாமோன்னு தலையை சுரிஞ்சுட்டு இருக்கும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வர ஆரம்பிக்குது. இப்ப மெதுவா நாலேஜ் வர ஆரம்பிக்கும் போது நல்ல சாஸ்திர ஞானம் அவன் சொல்றான், ஐயோ என்ன முன்னாடி மாதிரியே அறிவில்லாம பண்ணிட்டேனே, அறிவில்லாம ஈடுபட்டனே. ஆச்சாரியர் சொல்லியிருந்தாருல, இது நிவர்த்தி மார்க்கம் இல்லை, இது பிரவருத்தின்னு சொல்லியிருந்தாருல, தேவையில்லாம பிரவருத்தியில போய் முன்னாடி மாதிரியே மாட்டிக்கிட்டனே. அனேன பூர்வம் அனேன அகம் அனர்த்த பிரயுக்தக. இந்த அனர்த்தத்துல முன்னாடி மாதிரி அறிவில்லாத போது நான் எப்படி ஈடுபட்டனோ அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா என்ன ஏவப்பட்டவனா இருக்கிறேனே. துக்கீச்ச பவதி நித்தியம் ஏவ. ஆச்சரியர் சொல்றாரு, இது மாதிரி பிரவருத்தியில ஈடுபட்டா என்ன கிடைக்கும், கடைசியில பலன் துக்கம் தான். துக்கத்துல போய் மாட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா நித்தியம் ஏவ. அதனால பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரவருத்தியில என்ன போனாலும் மனசு சங்கடத்துல கொண்டு போயிடும். அப்ப ஞானம் வர வர தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ள ஒரு வாசனை வெளியில வருதுனாவே, ஆஹா இது எங்க இருந்து வருது, இது எங்க கொண்டு போய் முடியும், பரிணாமத்துல இது என்ன ஆகும். அப்ப என்ன பண்ணணும், அந்த பக்கமே பாத்தீங்கன்னா வாசனைய ஃபீடிங் பண்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட அவாய்ட் பண்ணி. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம், ஈஸியா கிளம்பி அந்த ஒரு இடத்துல இருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல இருந்தா ஒரு வாசனை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த விட்டு வெளியில போயிடும். வேற ஏதாவது ஒரு காரியத்தை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா, வேற ஒரு இடத்துல பிஸி ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த வாசனை பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. நீங்க வாசனை ஒண்ணு, கெட்ட வாசனை ஏதாவது வெளிப்படுது, உங்களை இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு மனசுல தெரிஞ்சதுன்னா, கெட்ட வாசனை என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு சம்சாரத்தை நோக்கின மார்க்கத்துல இருக்கிறது. ஏதாவது ஒரு வாசனை உங்களுக்குள்ளார பூத மாதிரி புகுந்துடுச்சு, உங்களை உங்களுக்குள்ளார நுழைஞ்சிடுச்சு, சமாவிஷ்டம் ஆயிட்டீங்க நீங்க அசுப வாசனையில அப்படின்னா, இமீடியட்டா
வேற ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுற மாதிரி வேற ஒரு காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசை வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும், அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா சின்னதா போயிடும். இங்க ஆச்சாரியர் தான் சொல்றாரு, என்னது இந்த அசுபத்துல சமாவிஷ்டமான அத மனசை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வமனக தன்னுடைய சொந்த மனதை புருஷார்த்தேன பலேன அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்றார். புருஷார்த்தம் பலேன புருஷார்த்தேன. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பலமான புருஷார்த்தத்தை நம்ம பயன்படுத்தணும். நல்ல ஸ்ட்ராங் கன்விக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரோட சகாயம் தேவை. ஆச்சாரியரோட சகாயம் என்ன நான் சொல்றேன். இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு நான் இப்போ ஒரு 5-6 வருஷமா ரொம்ப நல்லா இருக்கேன், புத்தியெல்லாம் வந்துருச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியரை விட்டு வந்தது நான் பெரிய எரர். நான் ஒரு 40 வயசுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியரை விட்டு வந்திருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 33 வயசுலயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சன்னியாசம் வாங்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தனியா இங்க ரிஷிகேஷ்ல வந்து இங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். அனுபவம் பத்தாதனால வந்து பாத்தீங்கன்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. நம்ம என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா நல்லது தானே. நான் ஏமாந்து போனது வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லது நல்லதுன்னு நினைச்சுதான் நான் வந்து ஏமாந்துருக்கேன். நல்லது வேற, நிவர்த்தி வேற. மனசுல திரும்ப திரும்ப நீங்க கொண்டு வாங்க. நான் அனுபவப்பட்ட மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் அனுபவம் இருக்காது. நான் என்னோட ஆச்சாரியார்ட்ட இருந்தேன்னா என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியில இருக்கிறவர். அப்ப நல்லதுல இருந்து விலகி நிவர்த்தியில இருக்கிறவர், அவரோட சுதர்மத்தை நல்லா பண்ணிட்டு இருப்பார். நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன வயசுல இருந்து வந்த சுபாவ தோஷம். எனக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லதா பார்த்தேன் பாருங்க, கடைசியில சங்கடம் மட்டும்தான் மிச்சமாச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனிச்சு நிக்கிறதுக்கான பலம் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல பர்சனாலிட்டிக்கு பக்கத்துல இருந்துட்டு உங்களுடைய ஈகோ, உங்களோட சுதந்திரம் இல்லாம இன்னொருத்தரோட புருஷார்த்தத்துக்கு பக்கத்துல நீங்க இருந்துகிட்டு ஒரு ஸ்லேவ் மாதிரி. எஸ் பாஸ் இதை பண்ணு, எஸ் பாஸ் பண்றேன் பாஸ். ஒரு வேலைக்கார மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு, பண்றேன், இதை பண்ணு, இதை பண்றேன், இதை பண்ணாத சரிங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி ஒரு கமாண்டிங்ல இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட புருஷார்த்தம் என்ன ஆயிடும், அவங்களோட புருஷார்த்தத்தோட இணைஞ்சிடும், பெரிய பலம் ஆயிடுவீங்க. ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாசனைகள் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆகி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஜோனுக்கு வரும்போது நீங்க தனியா போனீங்கன்னா ஈஸியா சேவ் ஆயிடும். அப்போ நமக்கு நல்லா புரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, புருஷ பிரயத்தனத்தை பலமா பயன்படுத்தணும். அது பயன்படுத்த முடியல அப்படின்னு என்ன பண்றது, பயன்படுத்த முடியலன்னா அடிச்சுட்டு போயிடும். அப்ப நமக்கு தனியா நிக்கிற பலம் வர வரைக்கும் இன்னொருத்தோட சகாயம். தனியா நிக்க முடியும் அப்படின்னா, புருஷார்த்தத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னா, பலமான புருஷார்த்தத்தினால ஸ்வமனக தன்னுடைய மனதை எதுல, அசுபேஷு சமாவிஷ்டக ஸ்வமனக, நல்ல அசுபத்துல அசுப வாசனையில ஈடுபட்ட இந்த மனதை என்ன பண்ணணும், பலேன என்ன பண்ணணும், சுபேஷு ஏவ அவதாரய, சுபமான விஷயத்திலேயே நிலை நிறுத்துவாயாக. அப்ப என்ன சுவாமி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 11 நாளைக்கு பாத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் சுவாமி அப்படின்னா வேற எதுவுமே பண்ணாது. இல்ல 10வது நம்பர் நான் போடாம விட்டுட்டேன். நம்பர் இல்ல கீழே இருக்கே, அசுபேஷு பரஸ்திரீ திரவியாதிஷு இருக்கே. ஆமா 9வதுக்கு இல்ல, 9வதுக்கு வித்யாரணி சுவாமி எழுதல. ஆமா இல்ல அது நம்ம நம்பர் போடாம விட்டுரு. நம்பர் போட்டிருக்கு 10ன்னு போட்டிருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல யோக வாசிஷ்ட ஸ்லோகம் தான் 10. நான் எழுதாம விட்டுட்டேன், அதுல விட்டு போயிருக்கேன். மொத்தம் 17 ஸ்லோகம், 17 ஸ்லோகமும் யோக வாசிஷ்டம் தான். அந்த ஆமா எது ப்ரோஸ் ஆர்டர்ல கீழே இருக்கோ அது வியாக்கியானம். அதுக்கு வந்து எங்கேயா மீனிங் சொல்றதுக்கு மட்டும்தான் அப்படி எழுதுறாரு. 9வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சொல்லல, தேவையில்லை. ஆமா மாத்திக்கணும் அந்த இடத்துல நம்ம போட்டுட்டே வரணும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அதுக்கு என்ன மீனிங் பண்றாரு பாருங்க. அசுபேஷு, அசுபம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டா அவர் கொஞ்சம் ஜென்டலா சொல்றாரு. பரஸ்திரீ திரவியாதிஷு, பரஸ்திரீகள் பக்கம் மனசு போச்சுனாலும் பர திரவியங்கள் இடத்துல மனசு போச்சுனாலும் அப்படின்னு. ஆனா யோக சாஸ்திரக்காரர் என்ன பண்ணிட்டாரு, சதாசிவ பிரம்மேந்திரர் இன்னும் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டார். அசுபம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளிஷ்டம்னு பேரு. அசுபம்னா என்ன அர்த்தம், கிளிஷ்டம். கிளிஷ்டம்னா என்ன அப்படின்னா சொரூபத்துல நிக்க விடாம பண்ற எல்லாமே அசுபம் தான்.
சொரூபத்துக்கு அந்நியமா அகம்ன்றதுக்கு நிக்கிறதுக்கு அந்நியமா நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் சுபம். சொரூபத்தை நோக்கின பாதை நிவிருத்தி. நிவிருத்திக்கு அந்நியமா பகிர்முகமா நம்மளை எதெல்லாம் கொண்டு போகுதோ அதெல்லாம் கிளிஷ்டம், அசுபம்னு பேர் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அசுபேஷு அப்படின்னும் போது இங்க சொல்ற பரஸ்திரீ பரதிரவியாதிஷு, மற்ற ஸ்திரீகள் பக்கமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட திரவியங்கள் பக்கமோ புத்தி போகுது அப்படின்னா அது அசுபம். கூட சுபேஷு அப்படின்னா என்ன பண்ணணும்? சுபம்னா எதுல நம்ம சுபத்திலேயே நிப்பாட்டணும். என்ன பண்ணணும்? சூப்பரான ஆச்சரியர் சொல்ற சாஸ்திரார்த்த. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தப்பா உங்களுக்கு மீனிங் எழுதியிருக்கேன். சாஸ்திரார்த்த அப்படின்றதுக்கு அர்த்தம் சாஸ்திர விசாரம் அப்படின்னு எழுதிக்கணும். இங்க என்ன போட்டிருக்கேன் நானு? சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அப்படின்னு இருக்கல்ல, அப்படி இல்லை. அப்படி சொல்லாம என்ன பண்ணுங்க, சாஸ்திர விசாரம்னு கமா போட்டுங்க. சாஸ்திரார்த்த தனி. சாஸ்திரார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்ப பண்ணிட்டு இருக்கிறது சாஸ்திரார்த்தம். காலையில ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிடுறோம். 6:30 ஆரம்பிச்சா 8 மணி வரைக்கும். இப்ப திரும்ப ஈவினிங்ல பண்றோம். இப்ப மற்றவங்களெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்டூர்ல இருக்க டைம்ல எல்லாம் இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கவங்க நிறைய பேர் வேற வேற கிளாஸஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மத்தியானத்துல. அப்ப நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா இந்த அசாஸ்திரிய வாசனைகள் உள்ள இருக்கிறது வெளியில வர்றதுக்கு டைம் கொடுக்க கூடாது. மெயின் அதான். என்ன பண்ணணும்? அந்த இடத்துல டைம் இருக்க கேப் இருந்துச்சு அப்படின்னா சைத்தானோட வீடாயிடும் அது. அப்ப என்ன பண்ணணும்? டைம் கொடுக்காம நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப 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 சாஸ்திரத்தையே கேட்டுக்கிட்டே இருக்கிற, திரும்ப திரும்ப சாஸ்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தியான நேரத்துல 1 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? படுக்காம வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதான் வச்சுப்போம். மத்தியானம் 1 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் வச்சுக்கிறது. பாராயணம் வச்சா தூக்கம் வருமா? தூங்க மாட்டீங்கன்னா தமோ குணம் போயிடுமா உங்களுக்கு? 1ல இருந்து 1:30 மணி வரைக்கும் பாராயணம் முடிஞ்சு போச்சு. ஒரு 3 அத்தியாயத்தை வந்து டெய்லி 3 அத்தியாயத்தை பகவத்கீதை பாராயணம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் தூக்கம் வருது அப்பெல்லாம் உபனிஷத்து பாராயணம். ஈஷாவாசி உபனிஷத்து ஒரு 3 மாசத்துக்கு பண்றது. அதுக்கப்புறம் கேன உபனிஷத்து ஒரு 3 மாசத்துக்கு பண்றது. அதுக்கப்புறம் கட்டோபனிஷத்து ஒரு 3 மாசத்துக்கு பாராயணம் பண்றது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம்னு பிளான் பண்ணிட்டு டெய்லி உபனிஷத்து பாராயணம், டெய்லி பகவத்கீதை பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் வச்சுக்கணும். வாரத்துல 1 நாள் 2 நாள் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் வச்சுக்கணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபனிஷத்து பாராயணத்தை நித்தியம் பண்றது அப்படின்னு வச்சுக்கணும். டைம் என்கேஜ் ஆயிரும். அப்ப பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து எதையாவது ஒர்க் அவுட் பண்ணணும். சாஸ்திரார்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு 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 நம்ம ஒரு நல்ல ஒரு நம்ம காப்பி ஒன்று தயார் பண்றோம். நம்மள்தான் வித்தியை ஆக்கிக்கிறது. அப்ப முதல் காரியம் வந்து பாத்தீங்கன்னா வாசனை வெளிப்படுறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா வாசனை வெளிப்படும். அப்ப நம்ம டைம் கொடுக்காம சாஸ்திரார்த்தத்திலேயே இருக்கிறது. சாஸ்திரார்த்தம்னா சாஸ்திர விசாரம். கூட என்ன பண்ணணும்? தேவதா தியானாதிசு, தேவதையோட தியானம் முதலியவைகளில். அப்போ தேவதையோட தியானம்னா என்ன இருக்கணும்? தியானம் எடுத்தீங்கன்னாவே கூட என்ன வந்துடும் அப்படின்னா தியானம்ன்றது பரஸ்வரூபம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிராணாயாமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜபம், அதுக்கப்புறம் தேவதா தியானம். அப்ப பிராணாயாமம், ஜபம், தியானம், அதுக்கப்புறம் பாராயணம், கூட வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர அத்தியனம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்கேஜ் பண்ணிட்டு இந்த சாஸ்திர விசாரத்திலேயே இருக்கிறது. இது எல்லாமே சுபம். இங்க எங்கேயாவது ஹோமம் சொல்லியிருக்கா? இங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது காரியங்கள் நல்ல காரியங்கள் சொல்லியிருக்கா அப்படின்னு? நல்ல காரியங்கள்லாம் இல்லை, எல்லாம் அந்தர்முகமாகிறது. அந்தர்முகமாகிறதுக்கான காரியங்கள்லயே என்கேஜ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் புருஷார்த்தேன அர்த்தம் புருஷ பிரயத்தனேன, நல்ல புருஷ பிரயத்தனத்தை பலேனா பிரபலமா ஆக்கிக்கிறது. திடீர்னு பிரபலம் ஆகாது. நீங்க அபியாசம் பண்ண 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 ஒரு வீரியம் உண்டாகும், உங்களுக்கு ஒரு பலம் உண்டாகும், நினைச்சதை பண்றதுக்கான பலம் உண்டாகும். அப்ப அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ். நான் தான் சொல்லுவேன், எதை பண்றதா இருந்தாலும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 20 நிமிஷம் ஆரம்பிங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்க, 25 நிமிஷம் ஆக்குங்க. அடுத்த 3 மாசம் 30 நிமிஷம் ஆக்குங்க, 35 நிமிஷம், 40 நிமிஷம், 40. அதுக்கு தெரியவே தெரியாம நீங்க பலமாயிட்டே போவீங்க. ஒரு 1.5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைச்சதை வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தை கொண்டு வந்துடலாம். ஒரு அபியாசத்துல உட்காந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஈஸியா. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 5 நிமிஷமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. தெரியவே தெரியாது, பலமாயிட்டே போவீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? திடீர்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னார், சாமி நான் 3 மணிக்கு எந்திரிச்சு சாதனை பண்றேன். அதெல்லாம் ஏங்க தேவையில்லாதெல்லாம் ஏங்க பண்றீங்க எப்படின்னு? ஏன் அப்படின்னா அவர் எந்திரிக்கிறது 6 மணிக்கு தான் எப்பவுமே எந்திரிப்பார். 6 மணிக்கு எந்திரிக்கிறவர் திடீர்னு 3 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிச்சாருன்னா என்ன ஆகும்? எத்தனை நாள் எந்திரிக்க முடியும்? 2 நாள் தான்.
2 நாளுக்கு மேல அவரால் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மணிக்கு வேக்கப் ஆகிறவரு 5:30 மணிக்கு பிளான் பண்ணணும். மனசுக்கே தெரியாம 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்றதை வச்சுக்கோங்க. இதை ரெகுலரா பண்ண 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 பெயின் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாசம் கழிச்சு 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு 6 மாசம் கழிச்சு 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். 1 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும். இப்படிதான் கொண்டு போகணும் முடிய தெரியவே கூடாது. இதை நீங்க ஏதாவது அடம் பிடிச்சிங்க அப்படின்னா நடக்காது. அப்ப புருஷ பிரயத்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரபலமாக்கணும் அப்படின்னா மெதுவா மெதுவா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பலத்தை எடுத்துக்கணும். கூட சகாயம் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சககாரின்னு இருக்கோ அந்த சகாயத்தை எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். இதோட இங்க நிக்கட்டும். ஆச்சாரியர் நாளைக்கு பார்க்கலாம். 11 இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நான் பண்ணதெல்லாம் நல்ல காரியம். ஆனா நிறைய நல்ல காரியங்கள்ல கடைசியில எனக்கு என்ன கிடைச்சதுன்னா சங்கடம் தான். அப்போ பிரவிற்த்தி நல்லதா இருந்தாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், சங்கடத்தை கொடுக்கும். இப்ப நான் என்ன தெரியுங்களா பண்ணிருக்கேன், வெறும் நிவர்த்தியில மட்டும்தான் இருக்கிறது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சங்கடங்களே இல்லை, எந்த சங்கடமும். லைஃப் வந்து ஸ்மூத்தா இருக்கு. அப்ப நிவர்த்தியில போறது சங்கடம் கொடுக்காது, பிரவிற்த்தியில ஈடுபடுறது சங்கடத்தை கொடுக்கும். இதான் முக்கியம்.